கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை. ஆமென். தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் சன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் சன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. நம்முடைய தகுதியை பார்க்காமல் நம்மை ஒரு நாள் கர்த்தர் தூக்கி எடுத்தார். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். நினைப்பதற்கும் பெரியதாக ஜெபிப்பதற்கும் அதிகமாக. நினைப்பதற்கும் பெரியதாக ஜெபிப்பதற்கும் ஆமென். ஆலோசனையில் ஆச்சரியமே செயல்களிலே மகத்துவமே. ஆலோசனையில் அழகாய் நம்ம நடத்துகிறார். செயல்களிலே மகத்துவமே. அல்லேலூயா ஆமென். கர்த்தரை கண்மலையாகி கர்த்தரை உற்சாகமாய் ஆமென். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மை. மனிதர்கள் அல்ல, கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்திருப்பான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்திருப்பான். நடப்பட்டது தேவனாலே பிடுங்க எவராலும் முடியாதே. நடப்பட்டது தேவனாலே நம்மளை யாரும் ஒன்று செய்ய முடியாது. பிள்ளைகள் ஆமென். அல்லேலூயா ஓ சன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென். அறிக்கை செய்வோம், கர்த்தரை உயர்த்துவோம், உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. நம்மை தாழ்மையிலே நினைத்தார்
தொடலனா நமக்கு இந்த நிலைமை இன்னைக்கு இருக்காது. ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம் அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். நமக்காய் அறிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் கிருபையின்றி அறிந்து ஒவ்வொருநாளும் பாசத்துடன் பட்சமாய் கிருபையின்றி பரிசுத்தமும் ஞானமும் நீதியோ மீட்புமானி பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்புமானி அல்லேலூயா. ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம் அவரை அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். ஆமென். பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம் அல்லேலூயா. ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம். அழியாதேவும் வார்த்தைகளே அழியாதேவும் ராஜ்யமே. ஆமென். அழியாதேவும் வார்த்தைகளே அழியாதேவும் ராஜ்யமே அழியாதேவும் செயல்களெல்லாம் அழியாதேவும் மகிமையே அழியாதேவும் செயல்களெல்லாம் அழியாதேவும் மகிமையே அல்லேலூயா. ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம் அல்லேலூயா. ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே கைகள் தட்டி. ஆமென். ஆமென். கண்மலையாக தேவனை விடுவோம். கரம் பிடித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனை. ஆமென். கர்த்தரே சுவையே தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம் அல்லேலூயா. ஆமென். சத்தத்தை உயர்த்தி நம் தேவனை உயர்த்திடுவோம் அல்லேலூயா. மகிமை கர்த்தருக்கு. ஆமென். ஆமென். செபிப்போம் துதிப்போம் கர்த்தர். ஆமென். நினைப்பதற்கும் பெரியதாக செபிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் பெரிய பெரிய திட்டங்களை ஆமென் செபிப்பதற்கும் அதிகமாக ஆலோசனையில் ஆச்சரியமே செயல்களிலே மகத்துவமே ஆலோசனையில் ஆச்சரியமே அவர் செயல்களிலே மகத்துவமே அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah.
ஆமென். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நமக்காய் பரிந்து பேசுகிறார், நன்மை தருகிறார். நம் நீதினால் நம்ம நடத்தல, நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாய் மாறவே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நாள் வரைக்கும் நடத்துகிறார். நம்முடைய அநியாயங்களையும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டல, சில சிக்ஷைகளை கொடுத்தாலும் அவர் நம்மளை நேசித்து புத்திரராய் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கூட கர்த்தர் நம்மளை தொடலனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்காது. ஹல்லேலூயா. என்றைக்கு அழிந்து போயிருக்க வேண்டிய நம்மளை ஜீவனை மீட்டு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆராதனை நினைச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அல்ல, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா நல்ல சத்தம் எழுமட்டும் உங்க வாயில, உங்களுடைய வாழ்க்கையில. ஆமென். நல்ல ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா ஓம் ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் நமக்கு கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. லூக்கால வாசித்தோம் கடந்த வாரத்துல. அவர் அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறார், நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் ஞானமும் நீதியும் மீட்புமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமா கிருபையிந்தீர். எங்களுக்கு பரிந்து பேசி. ஆமென். அப்பா, எங்கள் நீதி அல்ல, ஆமென், கிருபையிந்தீர். பரிசுத்தமும் ஞானமும் நீதியோ மீட்புமானீர். ஆமென். பரிசுத்தமும் ஆமென் நீதியும். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். பரலோகத்துல ஆமென் கர்த்தர் அப்படிதான் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே. ஆமென். கைகள் தட்டி ஆமென் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமா கிருபையிந்தீர். ஆமென். பரிந்து பேசி ஆமென். பரிசுத்தமோ எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அல்லப்பா, எல்லாம் நீர் தான். மீட்புமாய் பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்புமாய். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹோசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆமென். கர்த்தரை சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா. ஆமென். ஹோசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா.
ரபா. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை என்பதை கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவாய் நம்மை நடத்தி வந்தார், அதெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Praise the Lord. யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறார்களோ அவங்க வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். Hallelujah. Those who able to respect the Lord, யாரெல்லாம் கர்த்தரை கனப்படுத்த தெரிந்தார்களோ, கர்த்தரை உயர்த்தினார்களோ தங்கள் சிந்தனையில, அவங்க வாழ்க்கையில எங்கேயும் போய் வெட்கப்பட்டு நின்னதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் கோலியாத்தை பார்த்து திகைத்து நின்றார்கள். ஆனால் எப்பொழுதும் தேவனை துதித்து சுரமண்டலத்தினால கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தான். அவன் சொன்னான், இந்த கோலியாத்துல கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பிரைஸ். யாரெல்லாம் கர்த்தரை உயர்ந்த இடத்துல வைக்கிறார்களோ, உயர்த்துகிறார்களோ, துதிக்கிறார்களோ, இந்த பூமியில் அவர்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் கனப்படுத்தி பெரியவராக உங்களுடைய சிந்தனையில உயர்த்தி தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஷியதானா மகபாபதரபா தியாராதானா மகபாபதரபா. ஓ ஹல்லேலூயா. ரிகமாபதரபா ஷியபாபதரபா தியாராதானதரபா. நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கையெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. கர்த்தர் நம்மை நினைத்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஓசன்னா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய சத்தம் துதி பரலோகத்திற்கு போகட்டும், தேவனுக்கு போகட்டும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரிமகபாபதரபா. ஓ ஷியதானா மகபாபதரபா தியாராதானா மகபாபதரபா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிற, உற்சாகமா இருக்கிற, வாஞ்சியா இருக்கிற, கர்த்தரை உயர்த்துகிற, அவர் செய்ததை நினைத்து பார்க்கிற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வேதம் சொல்கிறது, உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. வேற எங்கெங்கேயோ இதயத்தை ஊற்றக்கூடாது. கர்த்தர் சமூகத்துல தான் நம்முடைய எல்லா அன்பையும், ஏக்கத்தையும், தாகத்தையும், அந்த பாசத்தையும் கர்த்தர் சமூகத்துல நம்ம ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இதயத்தை யாரெல்லாம் ஊற்றுகிறார்களோ கர்த்தரிடத்துல, அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் இந்த பூமியில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம் எல்லாரும். ஓ ரிமகபாபதரபா. ஓ ஷியதானா மகபாபதரபா. துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ தியாராதானா மகபாபதரபா. ஓ ஷியதானா மதலரபா. பழைய ஏற்பாட்டிலே பிரமாணம், ஒருவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவான் என்றால் மனப்பூர்வமாக கர்த்தரை நினைத்து, அவர் நன்மை நினைத்து நம்ம செலுத்தணும். எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரிமகபாபதரபா ஷியபாபதரபா ரிகபாபதனதரபா ரிஷயதானா மகபாபதரபா. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி. விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட உயர்ந்த நிலைமைகளை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். விசுவாச கண்களோடு எல்லாரும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஓ ரிமகபாபதரபா. நம்ம ஜெபிக்கிறதையும் கர்த்தர் தர போகிறார்.
நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத நன்மைகளையும் தேவன் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிகபாபதரபா ஓ ஷதனமகபாபதரபா ஓ ஹல்லேலூயா. அதிசயமானவர், பெரியவர் பெரியவர் பெரியவர். ரிகபாலரபா. எல்லார் கர்த்தரை நோக்கி தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. தேவாவும் thank you Lord. அதிசயமானதே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடன் துதிப்பேன். நாம விசுவாச கண்களோடு நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயமானதே. தேவாவும் எளிமை சிறுமை வறுமை வாழ்வை பலமாக ஆசீர்வதித்தே. எளிமை சிறுமை ஆமே ஆமே பலமாக ஆசீர்வதித்தே. எதிர்பார்க்காத மேன்மைகளா எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே. நாங்கள் எதிர்பார்க்காத மேன்மைகளா எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் விசுவாசத்தோட நன்றியுட உண்மையுட உணர்வுடனே துதிப்பேன். நன்றி உணர்வு நம்முடைய ஆராதனையில நன்றியுட உண்மையுட உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்கள் எல்லாம் அதிசயம். ஆமென். தேவாவும் praise the Lord, praise the Lord. அதிசயமானதே. சோதனை பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உயரும் படிகளாய் அமைக்கிறோ. சோதனை ஆமென் praise the Lord. உயரும் படிகளாய் அமைக்கிறோ. ராணி திறமை அறிவு ஆற்றலால் ஆன்மாவில் வளர்ச்சியை தந்தீரே. ராணி திறமை அறிவு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விசுவாசம் நடத்தீங்களே. பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் இனிமேலும் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறது ஐயா, அது நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுடன் உண்மையுடன் எல்லாருமே தேவாவும் ஆமென் அதிசயமானதே. தேவாவும் செயல்கள் எல்லாம் பழுகி பெருகி விருத்தியாகிற வாக்குதத்தம் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்காமே பழுகி பெருகி விருத்தியாகிற வாக்குதத்தம் அளித்தவரே. ஒரு மக்கமோ வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட வைத்தவரே. ஆமென். ஒரு மக்கமோ வார்த்தையின் வல்லமை பண்ணின நன்மைகள் ஆமென் எவ்வளவு
ராஜரீகத்தில் மதிப்பிழந்த எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இலச்சை அடைந்த இனனை மதிப்பிற்குரியவர்களாக நீர் உண்டு நன்மைகள் எவ்வளவு உணர்வுடனே துதிப்பேன் நாம் நன்றியுடன் உணர்வுடனே துதிப்பேன் தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே தேவாவும் அதிசயமானதே எவ்வளவு தயவு இரக்கம் அதனால்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்பா அளவில்லாமல் பொழிந்தீரே தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே வாழ்வை மகிழ பண்ணுகிறே கர்த்தர் என்றும் நல்லபடி எங்கள் வாழ்வை மகிழ ஆமென் கர்த்தர் என்றும் நல்லபடி நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு இன்னும் எப்படி நடத்த போகிறேன் என்பதை நாங்கள் அறியோம். நீ மகிமையாய் நடத்த போகிறேன், மகிமையாய் நடத்த போகிறேன். ஆமென். நான் நன்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். ஆமென். நான் நன்றியுடன் உணர்வுடனே துதிப்பேன். ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகம் செய்து வைத்தவரே ராஜாவாகவும் ஆமென் ஆமென் அபிஷேகம் செய்து வைத்தவரே இலச்சை அடைந்த ஈனனையோ ராஜரீகத்தில் நடத்துகிறீர். ஆமென். இலச்சை அடைந்த ஈனனையோ ராஜரீகத்தில் எவ்வளவு நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நன்றியுடன் உண்மையுடன் நன்றியுடன் ஓரி நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே அல்லேலூயா நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே அல்லேலூயா தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே தேவாவும் அதிசயமானதே நீர் உண்டு பண்ணின நன்மைகள் பெரிய விசுவாசாவியோட கூடாமை நன்றியுடன் உண்மையுடன் don't see today இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்க்க வேண்டாம். நன்றியுடன் கர்த்தர் நடத்த போகிற வழிகள்லாம் விசுவாசத்தோடு துதிப்போம். உணர்வுடனே தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமே தேவாவும் ஹல்லேலூயா தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே. ஹல்லேலூயா அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாம் பொழிந்தி என் மேல ஆண்டவரே தயவு இரக்கம் கிருபையெல்லாம்
அளவெல்லாம் பொழிந்தீரே, வாழ்வை மகிழ பண்ணுகிறீ என்றும் வாழ்வை மகிழ பண்ணுகிறீ கர்த்தர் என்றும். இன்னும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்கு பயப்படும், நிறைய பொழிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரனை தட்டி பாடலாமா? தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் வாழ்வை மகிழ பண்ணுகிறீ கர்த்தர் என்றும். ஆமே, எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்குள்ள, நாங்கள் எவ்வளவு மன மகிழ்ச்சியாக வாழ. ஆமே, கர்த்தர் என்றும் விசுவாசத்தோட பெரியது நன்றியுட உண்மையுட நன்றியுட தேவாவும் செயல்களெல்லாம் அதிசய. ஆமே, தேவாவும். Praise the Lord. Thank you Jesus. தேவாவும் செயல்களெல்லாம். Praise the Lord. ஆமே, தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. பலப்படுத்தும் தூய ஆவியே, செயல்படுத்தும் தூய, இன்னும் வழிகளில் எங்களை பலப்படுத்தும் தூய ஆவியே, செயல்படுத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே. ஆமென், ஆமென். Praise the Lord. மண்ணான சாயல்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஆமென். மண்ணான சாயல் மறையட்டுமே, மகிமை சாயல் மலரட்டுமே. மண்ணான சாயல், ஆமென், மகிமையின் சாயல் மலரட்டுமே. உம்மோடு நான், ஆமென், ஆமென், உம்மோடு நான் ஜீவிக்கவே வெகு நாளாய் நான் ஆசைக்கிறேன், வெகு நாளாய் நான். Praise the Lord. ஆமென். வெற்றிச்சேனுக்கே. ஆமென். Praise the Lord. Hallelujah. வெற்றிச்சேனுக்கே. Praise the Lord. சாலேமின் ராஜாவே. மண்ணான சாயல் மறையட்டுமே. மனுஷிக தன்மைகள் எல்லா வீணான காரியங்கள் எல்லாம் மண்ணான சாயல். ஆமென். மகிமையின் சாயல் மலரட்டுமே. உம்மோடு நான் வெகு நாளாய் நான் உமக்கு இன்னும் பிரியமாய் ராஜா, வெகு நாளாய் நான் ஆசைக்கிறேன், வெற்றிச்சேனுக்கே. Praise the Lord. சாலேமின் ராஜாவே. ஆமென். வெற்றிச்சேனுக்கே. உன்னத பலனே எனக்குள்ள வருவீராக, உன்னத பலனே எனக்குள் வரும், பலத்தால் என்னை இடை கட்டுமே. உன்னத பலனே
வந்திடுமே. இருண்ட உலகில் ஒளியாய் வாழ்வு வந்திடுமே. பாதை காட்டி நடத்திடுமே. கர்த்தாவே ஆவியானவரே சாலேமின் ராஜாவை நடத்துமையா. மெல்கிசேதேக்கே சாலேமின் ராஜாவை நடத்துமையா. மெல்கிசேதேக்கே மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜாவை நடத்துமையா. கர்த்தர் நம்மை நடத்தும் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து எங்களால் அல்ல, எங்கள் பெலனால் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை சத்தியத்தில் நடத்தணும்பான்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 எங்கள் ஆன்மா எங்கள் இதயத்தின் ஆளுகை செய்யுங்கப்பான்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மண்ணான சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து உம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி நாம் யாவர் எழுந்து நின்றவர்களாய். Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. Oh hallelujah. Praise the Lord. கர்த்தர் இந்த புதிய மாதத்தையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 5 மாதங்களுக்கு கர்த்தர் நம்மை கண்மணி போல அவர் காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் காலையில் 30 நாட்களும் கர்த்தருக்கு இன்னும் பிரியமாய் கனி கொடுத்து வாழ தேவன் நமக்கு அதிகமான பலத்தை தரும்படியாக நாமும் இன்னும் வாஞ்சியோட ஏக்கத்தோட தாகத்தோட தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் மாறணும். அதற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh shalana makababadaraba yaradana makababadaraba bimakababadaraba shyadarabadalaraba. Oh hallelujah. 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 Thank you Jesus. கர்த்தரே நம்முடைய துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதன் அல்ல, எதுவும் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, கர்த்தரே நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டம், எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் நாம் தாண்டி வந்து கொண்டிருப்பது தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. 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 அவ்வளவு வல்லமை, சாத்தானுடைய வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், பொல்லாத மனிதருடைய வல்லமைகள், பல போராட்டமான சூழ்நிலைகள், எவ்வளவோ நம்மளை விழுங்கத்தக்க காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தாண்டி வர செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேலும் கர்த்தர் நம்மை அப்படியே நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Oh praise the Lord. Praise the Lord. Oh hallelujah. எந்தன் துணை நீரே, காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகிறே. காடு மலைகள் வனாந்திரங்கள் முகின்றே உம் கிருபையின் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி எந்தன் துணை நீரே, எந்தன் துணை நீரே. காடு மலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பலத்தால் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி காடு
மலைகள் வனாந்திரங்கள் கடந்து உம்மோடு நான் ஜீவிப்பதுதான், உம்மோடு நான் ஜீவிப்பது எத்தனை பாக்கியம், உம் வசனத்து வாழ்வது எத்தனை ஸ்லாக்கியம், நெருக்கத்தின் மத்தியிலே நற்சுக வாழ்வே, பாடுகள் மத்தியிலே பூரண வாழ்வே, எந்தன் துணை நீரே. காடு இங்க பாடு, இந்த பூமியில கர்த்தர் இல்லாமல் யாருமே நமக்கு இல்லை. கடந்து வருகின்றே காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றே, விசுவாசத்தை தொடங்கினவர் நித்தம் நடத்துகின்றார், விசுவாசத்து பிழைக்கின்றேன், தரிசித்து வாழவில்லை, உண்ணவும் உடுக்கவும் என் தேவைகள் யாவுமே இந்நாள் வரையிலோ என் தேவன் சந்திக்கின்றார், எந்தன் துணை நீரே. காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன், காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து. இந்த கிருபையின் அருமையை ஆண்டவரே, உம் கிருபையே அருமையே உம் கிருபையின். Praise the Lord. ஆமென், ஆமென். மனிதனின் புத்திக்கு மேலானதே தேவ ஆவியின் வழிகளே, என் மீது இருந்து நடத்துகிறார், அழைத்து செல்கின்றார், ஜீவனும் சமாதானமே தேவ ஆவியின் வழியெல்லாம். கர்த்தர் நடத்துகிற வழி எல்லாமே முடிவு சம்பூர்ணமே, வெற்றியானதே எந்தன் துணை நீரே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். ஹல்லேலூயா, ஆமென். காடு மலைகள் கர்த்தரே நடத்துகிறார், கடந்து வருகின்றேன். காலங்களும் சூழ்நிலையும் மாறினால் நடத்துகின்றேன், சுகவீனம் பலவீனம் வந்தாலோ கிருபையினால் தாங்குகின்றீர், வாழ் நாளெல்லாம் கிருபையால் நிரப்பும், வெற்றியாய் வாழ்ந்திடுவே இயேசுவில் பூரணமா. எந்தன் துணை நீரே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன், காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து
பாடுகள் உபத்திரவங்கள் தான் நமக்கு நல்ல ஒரு ஜீவியத்தை கட்டமைத்து கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். பாடுகள் உபத்திரவங்கள் பூரண வாழ்வை தரும். பொறுமையாய் சகித்தால் இயேசுவின் சாயலில் இணைவோ நிறைவான பலனி நாள் நிரப்புவார் நம்மை. நிறைவான அபிஷேகத்தை ஊற்றுவார் நம்மே. எந்தன் துணை காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலை வனாந்திரங்கள் உம் கிருபையே அருமையே காணகத்தில் ஹல்லேலூயா. உம் கிருபையே அருமையே காணகத்தில் அறிந்தேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் கொண்டு போனது கர்த்தர் தான். ஏன் கொண்டு போனார்? கர்த்தரை அவர்கள் சார்ந்து கொள்ளணும், கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். விசுவாசத்தின் பயிற்சியை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல சூழ்நிலை இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பதே எல்லாவற்றும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது தான். அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லாமா, எந்த துணை நீரே. இனிமேல் என் வாழ்க்கையில் அப்பா காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வரும் இன்றே. காடு மலைகள் கடந்து வரும் இன்றேனும் கிருபையின் அருமையே காணகத்தில் உம் கிருபையே அருமையே காணகத்தில். வனாந்தரம் என்பது நம்முடைய பெருமை எல்லாத்தையும் உடைச்சிடும். நான் 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 சொல்ற எல்லாமே நம்ம விட்டு போயிடும். பெருமை உடையும், மேட்டிமைகள் உடையும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த பலன், சுய பலன் சொல்றதெல்லாம் உடையும். கம்ப்ளீட் நம்முடைய கேரக்டரே சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் நடத்தினார். ஹல்லேலூயா. டிசிப்ளின், ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். சீனாய் மலையில கொண்டு போய் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார், ஒழுக்கப்படுத்தினார். ஒழுக்க சீர்கேடான ஜனங்களை ஒழுக்கப்படுத்தினார். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளை பலவிதமான சூழல் நடத்துகிறதே. நாம் சீர்திருந்த, நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள, கர்த்தரையே நோக்கி பார்க்க, கர்த்தர் தான் நடத்துகிறார் என்ற உண்மை அறிந்து கொள்ள, நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய, பக்குவம் அடைய. எனவே கர்த்தரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே வருகிற சூழ்நிலை பார்க்க வேண்டாம், கர்த்தரே பார்த்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓ ஷியதனமா கபாவதரபா தியரதனமா கபாதலரதரபா ஓரி மகபாவதரதரபா ஓ ஷியதனமா கபாதலரபா. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான். ஆமெனப்பா, நான் உம்மைத்தான். ஆமென். எல்லாரும் எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசு
உயர்த்தி ஆராதனை ராஜாதி ராஜா வரப்போகிறார். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் எங்கள் ராஜா. நமக்கு ஒரே ஒரு ராஜா தான். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில முழுக்க முழுக்கப்பா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நேருக. கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை. ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. இன்னன்பர் ஆமென். இன்னன்பர் ஓ இன்னன்பர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Jesus. Hallelujah. நல்லவர் நல்லவர். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? Hallelujah. உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ எங்கள் சர்வவல்ல தேவனே ஆனவர் யார்? வானத்திலோ ஆமென். கர்த்தரை துதியோடு எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு வருகிறார் சொல்லலாம். எந்த நாவில் ஆமென் இயேசு வருகிறார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான். ஆமென். சந்தோஷத்தோடு நம் தேவனை உற்சாகமாக ஆமென். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு வருகிறார். Praise the Lord. எந்த நாவில் ஆமென். Praise the Lord. வானிலும் பூவிலும் ஆமென். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் மகாபெரிய நாமத்தை ஆராதிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் இயேசுவின் நாமத்தை எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் நேற்றும் என்றும் என்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். Praise the Lord. ஆமென். ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நாமம். கட்டுகள் இயேசுவின் நாமத்தால் நொறுங்கி போவதாக உண்டு. ஆமென். சத்துருவின் கட்டுகள் வல்லமைகள் உடைவதாக. ஆமென். வல்லமை உண்டு உண்டு. வல்லமை உண்டு உண்டு. ஆமென் ஆமென் ஆமென்.
ஜெபிப்போம். இயேசுவின் ரத்தம் உண்டு, அற்புத வல்லமை ஆண்டை கோட்டை அர்த்தத்தினார். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை எல்லாம் மகிமை கனம் துதி எல்லாம் நாமத்தின் சிறந்த ராஜா. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை மகிமையும் யெகோவா தேவன் இருக்கிறவரே எல் ஷடாய். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த பூமியில பிரைஸ் தி லார்ட் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வதில்லை, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளையும் செய்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி இந்த பூமியில் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய வாஞ்சையும் இல்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாததையும் செய்ய மாட்டார்கள், சும்மா இருப்பார்கள். ஆனால் சில பேர் எப்படி என்றால், கர்த்தருக்கு பிரியமானதையும் செய்வார்கள், அதோடு கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் சேர்த்து செய்து கொண்டிருப்பார்கள். இரண்டு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் பிரியமில்லாததை மாத்திரமே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மூன்று கேட்டகரியும் வஸ்ட். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்குடைய சித்தத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அகற்றுவதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வயசு இந்த யோசியாவுக்கு? 8 வயசு. இவரோட ஒருத்தர் இளைய ராஜா இருந்தார். அவர் பேர் தெரியுமா? யோசியாவோட ஒருத்தர் சின்ன வயசில் ராஜாவானார். சரி, யாருன்னு நீங்கள் சொல்ல வேணாம், போய் படிச்சுக்கோங்க பைபிளில். யூதாவின் ராஜ்யத்தில் தான் சொல்கிறேன். இந்த யோசியா 8 வயதாக இருக்கும்போது வேதம் சொல்கிறது, அவன் 31 வருஷம் ராஜாவாகி அரசாண்டானா. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக, வலது புறம்னா என்னன்னா, நம்ம பார்வைக்கு சரியாக தோன்றது பேர் தான் வலது பக்கம். என்னது? கர்த்தர் பார்வைக்கு இல்லை, நம்ம கண்ணில், நம்ம எண்ணத்தில், நம்மளுடைய வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் நல்லதாக தெரியுதோ அதுதான் வலது புறம். அதுவே எதெல்லாம் தீமை நமக்கு தெரிஞ்சு இருக்குதோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் இருக்குதோ, எல்லாமே இடது புறம். நீங்கள் நினைக்கலாம் வலது புறம் தான் ரைட்டுன்னு, ஆனால் அது ரெண்டுமே தப்பு. இடது புறமும் தப்பு, நமக்கு தெரிஞ்ச இதுதான் சரியான வழி நம்ம சொல்கிறோம்ல, அதுவும் தப்பு. இந்த 2 வழியில் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் சொல்கிற வழியில் தான் நம்ம நடக்கணும். அல்லேலூயா,
அல்லேலூயா. உங்களை விரோதிக்கிறவர்களை பகைப்பீர்களாக. அதுதான் நம்முடைய வலதுபுறம். நம்மளுக்கு என்ன செய்கிறாங்களோ, மனுஷர் என்ன செய்கிறாங்களோ அதையே நம்ம அவங்களுக்கு செய்வோம். அவங்க செய்கிற எல்லா அநியாயத்தையும் திரும்பியும் நம்ம செய்வோம். கேட்டால் சொல்லுவோம், அவன் செஞ்சான் நான் செஞ்சேன். ஏன்னா இது நம்மளுக்கு ரொம்ப நீதி. நான் செய்யாத ஒன்றும் செய்யலையே, செஞ்சது தானே என்ன பண்ணேன் நான் செஞ்சேன்னுவோம். அதுதான் வலதுபுறம். இதெல்லாம் சுயநீதி. வலதுபுறம் என்றால் என்னது? எல்லாம் சொல்லுங்கள், சுயநீதி. சுயநீதி என்ற வலதுபுறமும் இருக்கக்கூடாது, நமக்கு தீமை என்று தெரிந்த இடதுபுறமும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ற நேர் வழியில் நாம் நடக்க வேண்டும். அதனால தான் சொல்லப்படுதீங்க, தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நேர் வழி நடக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளணும். எங்கெங்கேயோ போய் உட்கார்ந்துக்கின்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கர்த்தர் சமூகத்தில் இருந்து வசனங்களை கேட்டு நல்ல ஆழமாக இதயத்தில் பதிய வைத்து நிறைய ஆண்டவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை பண்பட முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த 8 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவன் அவ்வளவு தன்னுடைய ஆத்துமாவில் கர்த்தருக்கு வலது இடது புறம் சாயாமல் அவன் சரியாக நடந்தானா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அடுத்து இவனுடைய குவாலிஃபிகேஷன் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. போதும், பிரைஸ் தி லார்ட். சும்மா ஒரு உதாரணத்துக்காக வாசிக்க சொன்னேன். அடுத்து இந்த சிறு வயதில் என்ன பண்ணுறான், ஒரு 12 வயசுலலாம் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய ஆலயம், அவங்க தாத்தா பேர் மனாசே, சொல்லுங்க. அவன் ஒரு பெரிய ராஜா, இருக்கிறதுலே 55 வருஷம் அரசாண்டான். எத்தனை வருஷம்? இருக்கிறதுலே தேசத்தை கெடுத்து போட்டான். ஆனால் கடவுள் எவ்வளோ வருஷம் கொடுத்தாருன்னா 55 இருக்கு. யூதா ராஜாக்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப வருஷம் அரசாண்டது யோசேவோட தாத்தா மனாசே தான். ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப கெடுத்து விட்டான். ஆனால் கடைசியில் கர்த்தர் சிறையிருப்பில் கொண்டு போனார். பாபிலோன்காரங்க வந்து பிடிச்சின்னு போனாங்க. அங்கே போய் கெஞ்சுறான், கர்த்தர்கிட்ட மன்றாடுறான். திரும்பியும் கர்த்தர் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜாவாக தூக்கின்னு வந்து திரும்பி உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டான் மனாசே, கர்த்தருக்கு பயந்து கொஞ்சம் மாறிட்டான் பிற்காலங்களில். இப்படிப்பட்ட தேசத்தையே குட்டி சேவராக்கின தாத்தா மனாசே, அவங்க அப்பா ஆமோன், இவங்க எல்லாருமே தேசத்தை என்ன பண்ணாங்க, குட்டி சேவராக்கி தேவனுடைய ஆலயத்திலேயே விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு அசுத்தமாக்கி, ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சோதம் குமாரா பாவத்தை செய்கிற ஜனங்களை கொண்டு வந்து தங்க வச்சு அவங்களை டென்ட்டை கட்டி தோப்பு விக்கிரகத்தை உண்டாக்கி, தோப்பு விக்கிரகம்னா என்னன்னு சொல்லியிருப்பேன், தோப்பு விக்கிரகம், பாகால்கள், சூரியன், சந்திரன், அது இது என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பலிபீடத்தை உண்டாக்கி அசுத்தப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆராதனையே இல்லாமல், பலி செலுத்தாமல் ஆராதனை இல்லாமல் தேசத்தை தீட்டுப்படுத்தி ஜனங்கள் எல்லாரும் கெடுத்து போட்டாங்க, தாத்தாவும் அப்பாவும். ஆனால் அந்த யோசியா இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணுறான், தேவனுடைய ஆலயத்தை சீரமைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்தி எல்லாத்தையும் மாற்றி கீத்தி அழகாக என்ன பண்ணுறான்னா இவன் உருவாக்குறான். பிரைஸ் தி லார்ட். பழுது பார்க்கிறான். அடுத்து இவன் என்ன செய்தான், அதே 2 ராஜாக்கள் 22:11 வாசிங்க. அந்த ஆலயத்தை சீர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம். கடைசி எப்போ எந்த காலத்தில் இருந்துச்சுன்னா யோசாபாத் காலத்தில் இருந்துச்சு. யோசியாவுக்கு முன்னாடி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசாபாத்னு அவங்க முப்பாட்டன் ஆண்ட காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வச்சு ஊரெல்லாம் போய் யோசாபாத் வந்து படிக்க சொன்னார் ஜனங்களுக்கு. அப்போ அந்த அவருடைய காலத்துக்கு பின்னாடி வந்த யோராம், அவங்க பையன்லாம் மோசம், எல்லாரும் வேதத்தை மறந்துட்டாங்க, வேதத்தையே எடுக்கிறது இல்லை ஆலயத்தில்.
அந்த வேதம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே என்ன பண்ணிருந்துச்சு, புதஞ்சு போயிருந்துச்சு. எங்கே புதஞ்சு போயிருந்துச்சு? ஆலயத்துக்குள்ளே மண்ணுக்கடியில் புதஞ்சு போயிருந்துச்சு. இன்றைக்கி எத்தனையோ வீட்டில் எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க டெய்லியும்? உண்மையாக கையை தூக்குங்க. நான் டெய்லியும் பைபிளை வாசிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பைபிளு புதஞ்சு தான் போயிருக்குது. என்ன இருக்குது? சரி, எத்தனை பேர் நான் கேட்குறேன் பைபிளை ஃபோனில்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்குங்க. அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்க மாட்டீங்க. கேபிள் டிவிக்கு மட்டும் காசு கட்டி முயற்சி எடுப்பீங்க. எங்கே போகிறதுக்கு? கீழே போகிறதுக்கு. இன்னைக்கு எத்தனையோ டெக்னாலஜி உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் பைபிள் ஆப், ஆடியோ பைபிளை இறக்கி என்ன பண்ணலாம், கேட்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு படிக்க தெரிஞ்சு, சில பேர் படிக்க தெரில. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்கக்கிட்ட உங்கள் ஃபோனில் பைபிள் ஆப்பை இறக்கி என்ன பண்ணுங்கள், டெய்லியும் கேளுங்க. நல்லா படிக்க தெரிஞ்சவங்க டெய்லி என்ன பண்ணுங்க, வேதத்தை எடுத்து நல்லா வாசிங்க. இதெல்லாம் பண்ணலைன்னா நம்மளும் வேதத்தை என்ன பண்ணிட்டோம், மண்ணுக்குள்ளே புதைச்சி போட்டோம். வேதத்தை நம்ம தேடலைன்னா நம்ம சந்ததிகளை கர்த்தர் கைவிடுவார். வசனம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தை கேட்கலைன்னா நம்மளை ஜபம் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்ம ஜபத்தெல்லாம் கர்த்தர் சட்டை பண்ண மாட்டாராம், பைபிள் சொல்லுது. எனவே தேவ ஜனமே, வேதத்தை நம்ம வாசிக்கல கேட்கலைன்னா நீ கிறிஸ்தவனே அல்ல, கிறிஸ்தவளே அல்ல. வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே அந்த காலத்தில் யோசபாத்துக்கு பின்னாடி வந்த காலத்திலிருந்து நியாயப்பிரமாண புஸ்தகமே தேடுறாங்க, எங்குமே கிடைக்கல. எல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குது ஆலயத்துக்குள்ளே. யோசியா காலத்தில் எல்லாத்தையும் சீரமைக்குமோ தோன்றாங்க பாருங்க. தோன்னா உள்ள தோல் சுருள் வருது. ஆசானை எடுத்து அந்த சம்பிரதி கிட்ட கொடுக்குறான். சம்பிரதினா கணக்கு எழுதுறவங்க, அந்த ராஜ்யத்தை குறித்து அவன் கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட படிக்கிறான். யோசியா கிட்ட படிக்கும் போது யோசியா அந்த வார்த்தைகளை கேட்கிறான். இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறோமா, ஐயோ நம்ம தேசத்தில் இத்தனை பாவங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டு, ஐயோ இவ்வளோ தண்டனை வருமா இந்த பாவங்கள்லான்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஐயோ மாறணுமே, ஐயோ தேசம் மாறணுமே, ஜனங்கள் மாறணுமே, இவ்வளோ பாவங்கள்லாம் ஒழியணுமேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். வசனத்துக்கு என்ன பண்ணுறான், ஒப்பு கொடுக்கிறான். அவன் மட்டும் ஒப்பு கொடுக்கல. 2 ராஜாக்கள் 23 2-3 வசனங்கள் வாசிங்க. கர்த்தரின் ஆலயத்திற்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க. எந்த மீட்டிங், ஜெபம் கீபம் எதுக்கும் பசங்களை கொண்டு வரதான் ட்ரைனிங்கே இல்லை. சில பெரியவங்களே எந்த ஒரு தேவனுடைய கூடுகைகளுக்கும் வரதில்லை. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றான், எல்லாரும் வராங்க, சிறியோர் பெரியோர் அவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். இன்றைக்கி டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை இழுக்க முடியுது சபையில். அந்த பிரபலமான புகை போட்டுக்கின்னு பாடுகிறவர் வந்திருக்கிறார் சபைக்கு, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், விசேஷ ஆராதனைன்றான். அவன் காட்டுற அலப்பலுக்கு ஒரு கூட்டம் வரும், ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் வரும். ஏன்னா எதுக்கு வரதில்லை, கர்த்தர் வசனத்தை கேட்க தியானிக்கெல்லாம் வரதில்லை. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றான். எது கூப்பிட்றான், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளை, அவருடைய சாட்சிகளையும், அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் கைக்கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு
உட்பட்டார்கள். அவனும் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? சத்தியம் பண்றாங்க, ஆண்டவரே இனி நாங்கள் கேட்ட இந்த வேத பிரமாணத்துக்கு விரோதமாக நாங்கள் வாழ மாட்டோம். எங்களுடைய வீட்டில் இருக்கிற எங்களுடைய தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை நாங்கள் நீக்கி போடுகிறோம். உம்மை நாங்கள் தேடுவோம், உம்மை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி அத்தனை ஜனங்களையும் உடன்படிக்கை பண்ண வைக்கிறான் யோசியா. அதுதான் ஒரு பெரிய காரியமே. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். அதுதான் நீ குடும்ப ஜபத்தில் இருக்கணும். குடும்ப ஜபத்தில் கர்த்தரை பாடி துதித்து வேதத்தை வாசித்து என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் எடுத்து சொல்லணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லணும். குடும்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். உடன்படிக்கை உள்ள குடும்பமாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படியே தேசத்தை என்ன பண்ணுறான்? உடன்படிக்கைக்குள்ள அவன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்த்துன்னு இருப்போம். கர்த்தரோடு கூட இருக்கிற உடன்படிக்கை சரியா இருக்கிறதா, நான் கர்த்தருக்கு செம்மையா இருக்கிறேனா என்பதை நம்ம பார்க்க மாட்டோம். அதை நம்ம சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து மிக முக்கியமான காரியம், அதே அதிகாரத்தில் 4-7 வரைக்கும் வாசிங்க. எல்லாரும் வேத்த பாருங்க. எல்லா ஆசாரிகளை பார்த்து சொல்றான், ஏன்பா ஏன் இத்தனை நாள் ஆலயத்தில் இந்த விக்கிரக அதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறீங்க? எங்கள் முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஆசாரியர்கள் தானே, நீங்கள் ஏன் அதை அனுமதிக்கிறீங்க? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்றான். எல்லாத்தையும் வாஷ் பண்ணுங்க. ஆலயம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஆலயத்தில் எந்த தீட்டான காரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். கட்டளையிட்டு அவைகள் எருசலேமுக்கு புறம்பாய் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இலச்சையான அப்படிப்பட்ட அசிங்கமான மக்கள் வாழ்கிறதுக்கு ஆலயத்துக்கு பக்கத்துலேயே என்ன பண்ண டென்ட் போட்டுக்கிறாங்களாம் முன்னோர்கள். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? அச்சு நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணுறான். எல்லா தேசத்தையே சுத்திகரிக்கிறான். அல்லேலூயா. அங்கே பாருங்க, சூரியன் சந்திரன் வானத்தின் கிரகங்கள். இனி கூட சில பேர் செவ்வாய்க்கிழமை எதுவுமே பண்ண மாட்டாங்க சொல்கிறேன். கிறிஸ்தவங்க கூட சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை அந்த கிழமை இந்த கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீ பண்ணாதான் உனக்கு உன் வாழ்க்கையில் அமாவாசை வந்துடும். மற்ற 6 நாள் நமக்கு நல்ல நாள் தான். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய ஆராதனைக்குரிய நாளில் எதை செஞ்சாலும் 7:30 வந்துடும். மற்ற 6 நாளில் எல்லாமே செய்யலாம். அல்லேலூயா சொல்லாமா? இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வாசகால் வைக்கிறதோ வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போகிறதோ என்னைக்கு வைங்க? செவ்வாய்க்கிழமை வைங்க. கல்யாணம் எந்த கிழமை வைங்க? மற்றவங்க கேட்பான், என்ன செவ்வாய்க்கிழமை வச்சுக்கிறேன்? எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப நல்ல கிழமை. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை போய் சில பேர் முடி வெட்ட மாட்டாங்க, அதே மாதிரி அவன் பூட்டி வச்சிருப்பான். சொல்கிறேன், இவங்க எல்லாருமே எங்கே தான் வந்து பச்சின்னு வந்தாங்கன்னு தெரில. ஏன்னா அன்னைக்கு பாருங்கள், சூரியனு சந்திரனு செவ்வாய் அது இதுன்னு என்ன பண்ணுறான்? அது எல்லாத்துக்கும் ஒரு கடவுளாம், அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வணங்குறாங்க. சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வணங்கலை பலிபீடம் கட்டி. இன்றைக்கி சில பேர் நாள் கிழமை நேரம் கீரம் இதெல்லாம் பார்க்குறவங்க யாரை வழிபடுறாங்க? கர்த்தரை வழிபடல, சந்திரன் சூரியன் அந்த வான சேனையை தான் என்ன பண்ணுறாங்க? வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாத்தையும் உடைக்கணும். மற்றவனுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையும் கிறிஸ்தவம் தகர்த்து உடைச்சி நம்ம வேற மாதிரி கர்த்தருக்கு வாழ்ந்து காமிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுவான், ஆராதனை முடிச்சுட்டு வந்துரு. நீ சொல்லணும், இந்த நாள் ஃபுல்லாக எங்கள் சர்ச்சில் ஆராதனை. என்ன சொல்லலாம்?
இந்த நாள் ஃபுல்லாக ஆராதனை தான். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவான், இன்னைக்கு வா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு கோட்டீஸ்வரர் கடவுளை ஆராதிக்கலாம், அவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த கோடி கோடி அனுப்புகிற கடவுளை விட்டுட்டு கர்த்தர்னால வேற எதுக்கு பிரயோஜனப்படுத்தினால தான் அப்படியே இருக்கிறோம். ஒரு முழம் ஏறி, அதாவது ஒரு அடி ஏறி ஒரு முழம் கீழே வந்துடுறோம். சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறான், எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறான். பிரைஸ் எல்லாம். அது மட்டும் இல்லை, அதே அதிகாரத்தில் 10:11 13 வரைக்கும் வாசிங்க. ஒருவனும் மோலேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தியை ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களை எல்லாரையும் அந்த மோலேக் என்ற கடவுளுக்கு, மோவாபிய கடவுள், மோலேக் என்ற மோவாபிய கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், நெருப்பில் எரித்து பலியாக்கிடுவாங்க. அப்படி எரிச்சிட்டா தங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம். அந்த நடைமுறை எல்லாவற்றையும் ஒழிச்சு போடுறான். இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்துக்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மேலேக் என்னும் பிரதானியின் அறை வீட்டு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி. குதிரைகளை இன்னைக்கு இந்த புராணத்தில் 7 குதிரைன்றான் பாருங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அந்த புராணம் கிரானெல்லாம் எல்லாமே நம்ம கானான் தேசத்துலேருந்து வந்துச்சு. இன்றைக்கி கூட என்ன பண்ணுறான், சூரியன் 7 குதிரையில் போவாரான் ரதத்தில். இது இங்கே உண்டான பாரம்பரியம் இல்லைங்க, இது எங்கே உண்டான பாரம்பரியம்? கானானில் உருவானது தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் வணங்கி நிற்கிறாங்க. எனவே அந்த அவர்களுக்கு முன்னாடியே கானான் தேசத்தில் தேவனுடைய நம்பிக்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். சேத்து வம்சத்திலிருந்தே தேவ பக்தி உலகத்தில் இருந்துச்சு, ஆதாம் காலத்திலிருந்தே. எனவே இந்த தேசத்தில் இருக்கிறவங்க சீனியர் அல்ல. இந்த தேசத்தில் கூட இந்த வழிபாடையெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா 4ஆம் நூற்றாண்டு. எத்தனை நூற்றாண்டு? கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டுகளாக தான் இருக்குது இந்த பக்தி நம்ம தேசத்தில். ஆனால் நம்முடைய தேவனுடைய சுவிசேஷம் தோமாவின் மூலமாக 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்தியாவில் வந்துடுச்சு. ஹல்லேலூயா சொல்லாமா? அங்கே இருந்த குடிமி போட்டுன்னு கொஞ்சம் பேர் உள்ளே வந்தான். அவங்க தான் என்ன பண்ணானுங்க, அந்த பக்தியை இங்கே பரப்பி விட்டான். அதனால் நீங்கள் இதை பெருசாக நினைக்காதீங்க. நம்ம தோமாவின் மூலமாக தேவ சுவிசேஷம் 2000 இயர்ஸ் பிஃபோரே இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் அல்லாஹ். எனவே தேவ ஜனமே, இந்த சூரியன் இதெல்லாம் பாருங்கள், இந்த பலிபீடம் எல்லாமே, இந்த குதிரை, சூரியனுக்கு குதிரை எல்லாமே பாருங்கள், எல்லாம் அங்கேருந்து வந்த பாரம்பரியம் தான். எல்லாத்தையும் உடச்சி போட்டான். அதனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 குதிரை அப்படி ஓடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? முன்னாடி 4 குதிரை, பின்னாடி 3 குதிரை ஓடுற மாதிரி. நீங்கள் நினைப்பீங்க, ஓ அழகான குதிரை ஃபோட்டோ. அது எதுக்கு செஞ்சானா, சூரியனுக்கு செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம். அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறங்க, தூக்கி வாஷ் அவுட் பண்ணுங்க. அது மாதிரிலாம் சில ஃபோட்டோஸ், சில வீடியோஸ், சில காரியம்லாம் உங்களுக்கு என்னன்னே புரியாது. பிசாசு கொண்டு வந்து என்ன பண்ணுறான், உங்கள் வீட்டுக்குள்ளே அழகாக புகுத்துறான். அது மாதிரி யார் கிஃப்ட் பண்ணாலும் வீட்டில் வைக்காதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. சூரியனின் ரதங்களை அக்கினியினால் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூணை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலது புறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் காலத்திலிருந்து இருக்கிற சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோஷுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி. 15 இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். இவன் காலத்துல தான் அந்த பாவம், அந்த விக்கிரகம் ஒழியுது. இஸ்ரவேல் வடக்கு தேசத்தில் இருந்த அந்த பொன் கன்று குட்டிகள் மேடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றான், நிர்மூலமாக்குறான். நல்லா அந்த வசனத்தை பார்த்துக்குங்க. அதே போல 24ஆம் வசனம். ஆசாரியனாகிய இல்கியா
கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும். அந்நியனக்காரனா செத்தவர்களிடத்துல குறி கேட்பாங்களாம். செத்த ஆவி எங்கேயோ பாதாளத்தில் போய் கிடக்குது சொல்கிறேன். அவங்க மேலே இந்த பிசாஸ். இப்போ ஒரு மனுஷன் பாவத்தோட கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் மறிக்கிறான்னா அவன் ஜீவ காலமெல்லாம் அவனுக்கு பின்னாடி ஒரு பிசாஸ் இருக்கும். எப்படி உங்கள் நிழல் உங்கள் கூடவே வருதோ கர்த்தருக்குள்ளே இல்லாதவங்க கூட ஒரு பிசாஸ் இருக்கும். அந்த பிசாஸ் நீங்கள் செத்து போய் பாதாளத்துக்கு போயிட்டாலும் சரி, அப்படி இப்போ நீங்கள் இல்லை சொல்கிறேன், அப்படி ஒழுங்கு இல்லாதவங்க செத்து போய் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. எந்த ஆவி இங்கே சுத்தாது. அந்த ஆவி வந்து இந்த ஆவி வந்துக்கிறானோ. சில பேர் பிசாசை ஓட்டும் போது நான் அந்த பையன் வந்திருக்கிறேன், நாங்கள் பை நீ எந்த மனுஷாவையும் இல்லையே, நீ பிசாஸ் ஆவி தானே. ஆமாம் அப்படின்னும். சில பேர் இப்படி ஏமாத்துன்னு இருக்கும். இந்த பக்கத்து வீட்டில் தூக்க மாட்டிங்கன்னா அவன் வந்துட்டான், அங்கே ஆக்சிடெண்ட்டில் செத்து போனான் அவன் வந்துட்டானுவான். எவன் செத்து போனாலும் சரி கர்த்தருக்குள்ள டைரெக்டாக பாதாளத்துக்கு போயிடும் அந்த உயிர். அல்லேலூயா. அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கேட்கறது, பண்ணுறது எல்லாமே எந்த ஆவி? அவங்க கூடவே இருக்கிற பிசாசின் ஆவி அவங்கள மாதிரியே இறங்கி பேசும். இப்படி செத்தவங்க கிட்ட குறி கேட்குறேன்னு சொல்லி ஏமாந்து நிறைய பேர் போவாங்க. அது எந்த மனுஷாவியும் இல்லை, பிசாசின் ஆவிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியாக அந்த செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவங்க பேர் தான் அஞ்சனக்காரர்கள். குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும். நரகலான விக்கிரகம்னா பார்க்கவே முடியாது கண்ணில், மற்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நரகலான விக்கிரகங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னகத்தில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கிறது. எல்லாமே புதுசல்லங்க, எல்லாம் கானானிய மதங்கள் தான் இங்கே பரவிச்சு. நல்லா பாருங்கள், பைபிளில் சொல்லப்படுற அத்தனையும் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்றைக்கும் இருக்குது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் போக்கும் வரத்துமாக இருக்கிறது, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காகலாம் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் அதே அதிகாரத்தில் 21-22. பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இவ்வளோ காரியங்களை பண்ணி கடைசியில் பஸ்காவை ஆசரிக்கிறான். நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து தாவீது காலத்தில் கூட இல்லை, சாலமன் காலத்தில் கூட இல்லை, யார் காலத்துலையும் இல்லை அவ்வளோ பெரிய பஸ்கா ஆசரிப்பு. இந்த யோசியாவின் காலத்தில் தான் அவ்வளோ நன்றி செலுத்தி கர்த்தருக்கு இஸ்ரவேலே சேர்ந்து 12 கோத்திரமே இணைஞ்சி ஒரு பெரிய பஸ்கா என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு ஆசரித்து நன்றி செலுத்துகிறாங்க. யோசியாவின் காலத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவருடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லையாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 25 கர்த்தரிடத்துக்கு இருந்ததும் இல்லை. ஆமென். எல்லாரை விட செம பெஸ்ட்டு யாரு? இந்த யோசியா ராஜா தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவ ஜனமே, இவ்வளோ பெஸ்ட், த பெஸ்ட் கிங் இன் த பைபிள். இந்த வேதத்திலேயே இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜா தாவீதை காட்டிலும், தாவீதுக்கு ஈக்குவல் தான், ஆனால் தாவீதை காட்டிலும் நிறைய ரிஃபார்மேஷன். தாவீது காலத்தில் இவ்வளவு காரியம்லாம் அசுத்தம்லாம் இல்லை. அதனால் தாவீதுக்கு அவ்வளவு காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலை அங்கே இல்லை. ஆனால் இவன் காலத்தில் தேசமே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, சீரழிஞ்சிருக்குது. அவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிஃபார்மேஷன் பண்ணி தேசத்தை தூக்கி கர்த்தருடைய தேசமாக என்ன பண்ணுறான், தூக்கி நிறுத்துகிறான். அதெல்லாம் தான் சொல்லப்படுது, இவனை மாதிரி ராஜா அவனுக்கு முன்னாடியே இல்லை பின்னாடியே இல்லை, இவ்வளோ காரியத்தை செய்கிறான்.
ஆனால் இவ்வளோ காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் அனுமதிக்காத ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், இவனே போய் என்ன பண்ணுறான், யோசியா செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அவனுடைய முடிவு அதில் தான் இருந்துச்சு. 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திடம் பண்ணின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண. நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், வசனத்தை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இப்படி நல்ல ராஜ்யம் போய் இருக்கும் போது கீழே இருக்கிற எகிப்தின் ராஜா என்ன பண்ணுறான்னா, பாபிலோன் ராஜ்யத்தை போய் யுத்தம் பண்ண போகிறான். அசிரியர்கள் அன்னைக்கு பாபிலோன் ஆண்டு வந்தார்கள். அந்த கர்கேமிஸ் என்பது பாபிலோன் அரசாட்சியை சேர்ந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தின் மேலே பார்வோன், நேகோ என்ற பார்வோன் என்ன பண்ணுறான், தன் படைகளை கொண்டு போய் யுத்தம் பண்ண போகிறான். யோசியாவுக்கு இவனுக்கு சம்மதமே இல்லை. ஆனால் யோசியா என்ன பண்ணுறான், தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சி அவனுக்கு என்னன்னா, நான் எவ்வளோ தேவ பலத்தோடு இருக்கிறேன்ப்பா, நான் அப்படி இருக்கிறேன்ப்பா இப்படி இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி தன்னை காண்பிப்பதற்காக அந்த எகிப்தின் ராஜாவோட போய் யுத்தம் பண்ண போகிறான். அப்போ எகிப்து ராஜா சொல்கிறான், யோசியா ராஜா, எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் தேசத்து மேலே நான் படையெடுத்து வரலப்பா, நான் அந்த கர்கேமிஸ் பாபிலோன் ராஜ்யத்தை சேர்ந்த பட்டணத்து மேலே என்ன பண்ணுறேன், படையெடுத்து போகிறேன். தேவன் அதை அழிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுத்துக்கிறார். யார்? எந்த தேவன்? உங்கள் தேவன் தான் எனக்கு கட்டளை கொடுத்துக்கிறார். அதனால் நான் அதை பிடிக்க போகிறேன். நீ தேவனுடைய வார்த்தைக்கு இடைஞ்சலாம் என்ன பண்ணாத, என்னை எதிர்க்க நீ வராதன்னு சொல்லி நல்லா தான் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், யோசியா வேஷம் மாறி இவனுடைய படைகளை கொண்டு போய் பார்வன் கூட யுத்தம் பண்ண போய் கடைசியில் வில்லு பட்டு யுத்தத்தில் அவன் பரிதாபமாக என்ன பண்ணுறான், யோசியா மரணிச்சு போகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இதில் நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கணும், நம்ம எவ்வளவு தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் என்ன சொல்றார் என்பதை நம்ம கேட்டு தான் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் என்னோடு சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக தான் இருப்பாங்க. ஆனால் போக போக என்ன ஆயிடும்னா, எதை செஞ்சாலும் கர்த்தர் அங்கீகரிப்பார். நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார், கூட வருவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், அப்படி ஆக்குவார். இப்படின்னா பண்ணுவாங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணின சில அவங்க மாம்சத்தில் என்ன பண்ணுவாங்க, போய் முடிக்க போவாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆவியில் ஆரம்பம் பண்ணினா, ஆவியிலனா தேவன் நடத்துகிற திட்டத்தில், தேவன் நடத்துகிற வழியில் ஆரம்பிச்சிருக்கிற நம்ம எந்த காலத்தில் நம்ம எண்ணத்தில் போய் முடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எதை செய்தாலும் என்ன பண்ணாலும், உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் வீடு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உங்களுடைய எந்த வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த யோசியா என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நன்மையை செஞ்சாலும் கடைசியில் சொற்ப மதியினும் அவன் சொல்லி அனுப்புகிறான், ஏன்பா என் மேலே இதுக்கு யுத்தத்துக்கு வர, நான் உன் கூட வரலப்பா, நான் பாபிலோன் பட்டணத்தில் போல நான் இப்படி போகிறேன், ஈஸ்ட் சைடு போகிறேன், அதாவது எகிப்திலேருந்து வடகிழக்கு சைடு போகிறேன். இஸ்ரேல் வந்து வடக்கு சைடு இருக்குது, நான் வடகிழக்கு சைடு போய் யுத்தம் பண்ண போகிறேன்ப்பா, எதுக்கு என் மேலே வர அப்படின்னு கேட்டு சொல்லி அனுப்பி என்ன பண்ணுறான், நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் இந்த யோசியா. கடைசியில் போய் சொற்ப மதியினத்தில் அவன் வாழ்க்கை முடிந்ததை நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. பிரைஸ். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு கூட நிறைய பேர் கர்த்தருக்குள்ள ஆவியில் ஆரம்பம் பண்ணினீர்கள். ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க, கர்த்தர் எனக்கு கைவிட்டுட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை, அது பண்ணல இது பண்ணல. நீங்கள் செய்ய போன அந்த விஷயம் கர்த்தருக்கு உகந்ததா? நீங்கள் ஃபஸ்ட்டு சோதிச்சறிஞ்சிங்களா? கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன். சில பேர் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையே வாயில் வரும், கோபம் எரிச்சலே வரும். நிறைய பேர் எரிஞ்சே உழுந்து நிற்பாங்க. நிறைய பேர் சாந்த குணத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஆண்டவர் உடம்புல சுகம் தருவார்? நீ கோபமே பட்டுனந்தன்னா உன் உடம்புல வியாதி என்றைக்குமே நீங்கவே முடியாது. அல்லேலூயா.
நீ எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாலும் சரி, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் ஈச் அண்ட் எவ்ரிதிங் கர்த்தர் இந்த விஷயத்தை எப்படி செய்ய சொல்கிறார், என்ன பண்ணணும், பொறுமையோடு ஆலோசனை பண்ணி காத்திருந்து தான் நம்ம கர்த்தருடைய இந்த வழியில் நம்ம நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசியாவை போல இவ்வளோ நன்மையை செஞ்சாலும் கர்த்தர்கிட்ட கேட்கலங்க. கர்த்தர் ஆலோசனையே கேட்காம இவரே போய் யுத்தம் பண்ண போகிறார், இவரே யுத்தத்தில் போய் இறங்குறார். பிரைஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட மதியினத்தை நாம் வைத்து கொள்ளக்கூடாது. நம்ம போகிற வழிக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு வருவார். நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போனீங்கன்னா கர்த்தர் கூட வரமாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஊழியம் செய்யுங்க, நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருங்க, நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருங்க, இன்னும் என்ன பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கேட்காம ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கவே மாட்டார். யோசியாவுக்கு அதான் நிகழ்ந்தது. எப்பவுமே தேவஜனம் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து தான், அவருடைய ஆலோசனை பெற்று தான் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். அதனால தான் நீதிமொழிகளில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அருமையான வசனம் இருக்குது பாருங்கள். 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோட்டில் போகும்போது தனக்கு தேவையில்லாத காரியத்தில் போய் யாராவது மூக்கு நுழைக்கிறாங்கன்னா, நாயை, ரோட்டில் போகிற நாயை காதை பிடிச்சி அப்படி இழுத்து பாருங்க, என்ன பண்ணோம்? அப்புறம் வந்து ஆண்டவரே கட்சிச்ச ஆண்டவரே, கட்சிச்ச ஆண்டவரே, அப்பா சுகம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், எதுக்கு நீ போயினுக்கும் போது சும்மா இருக்கிற நாயை காதை பிடிச்சி இழுத்த? என்ன சொல்வார் ஆண்டவரே? நீங்கள் நிறைய பேர் கர்த்தர்கிட்ட கேட்காம நிறைய விஷயத்தை அவங்க பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இழுத்துட்டு ஆண்டவரே இப்படி ஆச்சு ஆண்டவரே, அப்படி ஆச்சு ஆண்டவரே, அப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே. நோ, வசனம் சொல்லுது, நீ ரோட்டில் போனால் ரோட்டில் போயினே இரு, கர்த்தர் வழியில் போயினே இரு. ஏன் மற்றவங்க கதையில் போய் நீ இன்டர்ஃபைர் ஆகிற? நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை காத்துக்கொள்ள மாட்டாங்க. நம்ம இன்னும் எவ்வளோ சத்தியத்தை கைக்கொள்ளலாம், படிக்கலாம், நம்ம இன்னும் எத்தனை விஷயத்தை திருந்தணும்னு பார்க்க மாட்டாங்க, தங்களை பார்க்க மாட்டாங்க. மற்றவங்க வீட்டில் என்ன கதை நடக்குது, அவங்க எங்கே போனாங்க, அவங்க இன்னும் வந்தாங்க, தூரத்தில் பேசினா கூட இன்னும் பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து பவர் கொடுத்துக்கிறார். சில பேருக்கு எவ்வளோ தூரம் பேசினாலும் சத்தம் கேட்குது. சொல்கிறேன், ஆம்ப்ளிஃபையர் வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் சத்தத்தை இழுக்கிறதுக்கு. சொல்கிறேன், சில பேர் எங்கேயோ கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க, ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தையை கரெக்டாக கேட்பாங்க. சொல்கிறேன், ஆனால் அந்த விஷயம் சர்ச்சில் இருக்காது. சர்ச்சில் வந்தால் கனநித்திரையாவி. ஆனால் 2 ஆயாங்க வீட்டாண்ட கதை பேசியிருந்தா, என்ன கதை, என்ன பேசின்னு இருக்கிறீங்க, அப்படியா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மூக்கு நுழைச்சிப்பாங்க. இது மாதிரி மற்றவங்க கதையில் மூக்கு நுழைக்கிறவங்க கடைசியில் அவங்க வாழ்க்கையில் அடிபட்டே அவங்க வாழ்க்கை போயிடும். அதனால் தேவஜனமே, மற்றவங்க வாழ்க்கையை, மற்றவங்க குடும்பத்தை, சில பேர் கணவன் மனைவிக்கு இடையில் இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதெல்லாம் ஆகவே கூடாது. எந்த குடும்ப மேட்ருக்குள்ளே நம்ம தலையிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்படி நம்ம மூக்க நுழைச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய, யோசியாவின் வாழ்க்கையில் எப்படி அடி வாங்கினாரோ, கர்த்தர் சித்தமில்லாத விஷயத்தில் நம்ம அடி வாங்கி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றை நம்ம செய்ய போகிறோம், நம்ம பண்ணுறோம், நம்ம அந்த டியூட்டி எடுத்துக்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய அடி விழும். அதனால் கர்த்தர் சித்தத்தின்படியே நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத பிடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல், தேவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கும் ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு பிரைஸ்லாம். சில பேர் டெய்லியும் கதை பேசுவாங்க. நேற்று சில கதை பேசி தொடரும்னு முடிச்சிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் டைம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த கதையை பற்றி பேசின்னு இருப்பாங்க.
திருப்பி அடுத்த நாள்லாம் பண்ணுவாங்க. இப்படி சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடாமல் வீட்டுக்குள்ளே நிறைய வம்ச வரலாறு பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் சீரியல்லையும் வம்ச வரலாறு, முடிவில்லாத வம்ச வரலாறு, அதான் தொடருன்னு போடுறானே, அதான் முடிவே இல்லாத வம்ச வரலாறு. அல்லேலூயா. தினத்தந்தி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் மேலே ஒரு கதை போடுவா. சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறேன். அதை ஏதோ சிந்து பார்த்து கதைன்னு போடுவான் போல். அது என்ன பண்ணுறான், இன்றைக்கும் போட்டுங்க, முடிஞ்சிச்சா என்னன்னு தெரில. அந்த காலத்துலேருந்து போடுறானா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து போட்டுனுக்கிறான். சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் எப்படி பரலோகம் போகலான்னு சொல்லி இந்த கதையை பார்க்கறது இல்லை. தேவையில்லாத கதை, தேவையில்லாத பிசாசு காமிக்கிற கதையெல்லாம் பார்த்து கடைசியில் நைட்டு பார்த்தா பாம்பாக வருது, கனவுல வந்து அமுக்குது. எது அமுக்குது? காமிச்சதே வந்து அமுக்குது. நிறைய ஊர்க்கதை பேசி துதி ஸ்தோத்திரம் இல்லாமல் கடைசியில் என்ன ஆகுது? பலவீனத்தின் ஆவி வந்து அப்படியே அமுக்குது. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த 1 தீமோத்தேயு 1:3 நீங்கள் பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவனிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22-23 நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாது. ம் 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 பிரைஸ்ல அவைகளுக்கு விலகியிரு. புத்தியினமும் அயுக்தமுமான என்ன மீனிங்னா, சில பேர்கிட்ட நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்களுக்கு அந்த நாலேஜே இருக்காது. நீங்கள் சொல்ல வர்றது எல்லாமே தப்புன்னே சொல்லியிருப்பாங்க எப்பவுமே. அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூவே பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சில பேர் என்ன அறிவுரை வசனத்தை சொல்லிப்பார், அவங்க வாழ்க்கையில் மாறவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கிட்ட நீ போராடாத. என்ன பண்ணாத? போராடாத. வாக்குவாதமே வச்சிக்காத. உன்னை நீ கெடுத்துக்காத. அதெல்லாம் சொல்லுது. அயுக்தமான வாசிங்க. அவைகளுக்கு விலகி இரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:6 சொல்லப்படுது, மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். இந்த மூடர்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடைசியில் அடி வாங்கிப்பாங்களாம். வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவையில்லாத பிரச்சனை போராட்டத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? மூடர்கள் நுழைந்து கொள்வார்களாம். அதை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. எனவே தேவஜனமே, இன்னைக்கு நிறைய பேர் சும்மா பேச ஆரம்பித்தேன். அவங்க சொல்கிறது சும்மா அப்படி ஜாலியாக பேச ஆரம்பித்தேன், அப்புறம் வாழ்க்கையே சீரழிஞ்சு போகுது. இன்றைக்கி நிறைய பெரியவங்களும் சரி, வாலிபர்களும் சரி, சும்மா நான் பேச ஆரம்பித்தேன், அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தேன். கடைசியில் வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சி நொந்து ஒன்றும் இல்லாமல் போய் நீ நிறைய பேர் வாழ்க்கை பிசாசு அப்படி கெடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் சும்மா பேசினேன், காசு கொடுத்து பேசினேன். இப்படி தேவையில்லாத டாக்கிங்ஸ், தேவையில்லாத காரியத்தெல்லாம் தேவஜனங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். தேங்க் யூ ஜீசஸ். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:24-25. ம் 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 மோசே கூட தன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தை பண்ணார். என்ன பண்ணார்னா, 40 வயசு ஆகும்போது அவருக்கு நல்ல வைராக்கியம். இந்த அரண்மனை வாழ்க்கை வேண்டாம், இந்த எகிப்தின் பொக்கிஷம் வேண்டாம், இந்த ராஜா வீட்டு பையன்ற அந்த மேன்மை எனக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம்.
சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஆண்டவருக்காக, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க ஆண்டவருக்காக. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு சிம்பிளான வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23-25. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெற்றி துன்பப்பட்டவனுக்கு பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். மோசே ராஜா வீட்டு பையனாக இருக்கும் போது கொலை பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசே 40 வயசில் அரண்மனை வாழ்க்கையை துறந்து சாதாரண குடிமக்களாக வந்துட்டான். எபிரேயர்கள் கூட வந்து வேலை செய்கிறான். அப்படிப்பட்ட காலத்தில் தான் என்ன பண்ணுறான், எகிப்தியன் ஆளோட்டி ஒருத்தன் அடிக்கிறான், ஏய் வேலை செய் பண்ணு கிண்ணுன்னு சொல்லி. அப்படி அடிக்கும் போது என்ன பண்ணுறான், அந்த எபிரேயனுக்கு போய் துணை நின்று அவனை எதிர்த்து ஏதாவது போராடிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. எகிப்தில் ஒரே அடி அடிக்கிறான். அடிக்கிற அடியில் அவன் மயங்க விழுந்து இறந்து போயிடுறான். இப்படிப்பட்ட ஒரு கொலை பாதகத்தை எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவரே நினச்சிக்கிறாராம், இப்படியெல்லாம் பண்ணிட்டா நான் தான் எபிரேய ஜனங்களை காப்பாற்ற போகிறேன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் நடத்தல. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. மோசே பிறந்தது எதுக்கு பிறந்தான் மோசே? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க தான் பிறந்தான். ஆனால் அந்த உண்மை அவனுக்கு தெரியாது. கர்த்தர் இன்னும் சில வருஷம் கழிச்சு தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வச்சிருந்தார். ஆனால் இவரே என்ன பண்ணிட்டார், 40 வயசில் நான் இப்படி அப்படி அடித்து பிடிச்சி கொலை பண்ணி அது இதெல்லாம் பண்ணால் எல்லா ஜனங்களும் கூட்டு சேர்ந்துப்பாங்க நம்ம கூட, நம்ம ஒரு பெரிய புரட்சி செய்து எகிப்தர்களை துரத்தி விடலான்னு சொல்லி இவரே ஒரு பிளான் பண்ணுறார். இப்படிலாம் பண்ணால் ஜனங்கள் நம்மளை நம்புவாங்க, ரட்சிப்பை தேவன் அதுவும் கர்த்தரே நடத்தலை அந்த விஷயத்தில். இவரே என்ன பண்ணுறாராம், கர்த்தர் என்னை கொண்டு இவர்கள் ரட்சிப்பை தருவார் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் என்று அவரை நினச்சிக்கின்னு அவன் நினைத்தான். அவர்களோ அதை இன்னைக்கு நிறைய பேர் காலத்துக்கு முன்னாடியே பழுத்து போயிடுறாங்க. சொல்கிறேன், காலம் வரத்துக்கு முன்னாடியே பிஞ்சிலே பழுத்தது நல்லாவே இருக்காது. அதுபோல் இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் அனுமதிக்காமலேயே, கர்த்தர் நடத்தாமலேயே, கர்த்தர் ஒன்றை அனுமதித்து நீ செய் என்று சொல்லாமலேயே அவங்களே என்ன பண்ணுறாங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பிஞ்சில் பழுத்து போனது எப்படி உலகத்தில் நல்லா இல்லையோ, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே நடத்தி கொண்டு போகிறதெல்லாம் நீ பிஞ்சிலே பழுத்துக்கிற, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. மோசஸ் அதுக்காக பிறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல, நீ இதை செய்யணும் பண்ணணும் கொள்ளணும் எதுவுமே சொல்லலை. இவரே 40 வயசில் இவரே டியூட்டி எடுத்துக்கிறார், இவரே பொறுப்பெடுத்துக்கிறார். நான் இப்படிலாம் பண்ணேன்னா, ஆக்ஷன்லாம் காமிச்சேன்னா எல்லாரும் நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், போ கீழ்ப்படியாதவனே எங்கே ஓடு, 40 வருஷம் மீதியானுக்கு ஓடி போய் அங்கே தங்கிருன்ட்டார். ஓடி போகிறார், 40 வருஷம் போய் தங்கியிருக்கிறார். அந்த 40 வருஷம் போய் ஆடு மாடு கீடெல்லாம் மேய்ச்சி அடிபட்டு நொந்து, அப்பா என்னால் முடியாதப்பான்னு சொல்லி தன்னை தாழ்த்தி வழுகிற சூழ்நிலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முச்செடியில் தோன்றி, மோசே என்ன பண்ண, இந்த 40 வயசில் வாக்கிலும் செயலிலும் வல்லவர், இதை வச்சு பண்ண போயிட்டார் அவர். ஆனால் 80 வயசில் ஆண்டவர் கூப்பிடும் போது சொல்கிறார், அப்போ ஆண்டவரே நான் வாக்கிலும் செயலும் வல்லவன் அல்லப்பா, என்னால் ஒன்றுமே முடியல பண்ணுறார். ஆனால் அந்த டைமில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் இருக்கிற நீ கரெக்டாக இருக்கிற, உன்னை நான் அனுப்புகிறேன் நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, கர்த்தர் அனுமதிக்காமல், கர்த்தர் செய்யாமல், கர்த்தர் நடத்தாமல் பிஞ்சிலேயே பழுதது போல் நடந்து கொள்ளுகிற எத்தனை பேருடைய வாழ்க்கையும் சரி, அதை கர்த்தர் என்றைக்குமே கைவிடுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? மோசே வாழ்க்கை கூட அவரே எடுத்துக்கினாரு. 40 வருஷம் ஓட வச்சு அங்கே அடிப்பணியை வச்சு 40 வருஷம் கழித்து தான் என்ன பண்ணார். நல்லா பாருங்கள், விசுவாசிக்காத இஸ்ரவேல் மக்களுக்கு எத்தனை வருஷம்?
எத்தனை வருஷம்? தான் இவரே டியூட்டி எடுத்துக்கின்னு நான் பண்ணுறான் செய்கிறேன்னாரு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? கடவுள் என்றைக்குமே நம்மளை தான் ஃபஸ்ட்டு மாற்ற விரும்புகிறார். நம்மளை வச்சு நிறைய விஷயத்தை மாற்ற விரும்பல, நம்மளை தான் கடவுள் வடிவமைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கென்று செய்கிறது பெருசில்ல, எப்படிப்பட்ட தன்மையோடு செய்ய வேண்டும், அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே வாலிபத்தில் இருக்கிற பிள்ளையே, கர்த்தர் உன்னை நடத்த போகிற வயசுக்கு மிஞ்சி நீ இந்த சின்ன வயசுலேயே உன்னுடைய வழியில் நீ பிஞ்சிலேயே படுத்தது போல நடந்து கொண்டிருப்பாய் என்றால், உன்னையும் கர்த்தர் பல வருஷங்கள் சோதனைகள் விடுவார். என்ன பண்ணுவார்? வாழ்ந்து பார், நீ போகிற வழியில் நீ வாழ்ந்து பார்னு விடுவார். நீ அத்தனை வருஷம் இன்னும் ஜெபம் பண்ணாலும் சரி, உன் ஜீவியத்தில் மாற்றம் வராது. என்னைக்கு நீ நொந்து, என்னைக்கு நீ உணர்ந்து, என்றைக்கு நீ தாழ்மைப்படுகிறாயோ, வாழ்க்கையை வாழ்ந்து அறிந்து புரிந்து காடு மேடெல்லாம் கடந்து வந்து ஆண்டவரே புரிஞ்சிச்சுப்பான்னு நினைக்கிறியோ, அந்த கடைசி வயசான காலத்தில் உனக்கு நிம்மதியை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால் இந்த சின்ன வயசுலேயே என்ன பண்ணாத, உன் கண்ணின் வழியில், உன் நெஞ்சத்தின் வழியில், உன் பலத்தில் திறமையில் அப்படி இப்படின்னு ஓட்டுறாத. மோசேக்கே என்ன பண்ணுற கடவுள் 40 வயசில் அனுமதி கொடுக்கல, 80 வயசில் தான் கர்த்தர் பொறுப்பே கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் எந்த குடும்ப தலைவன் குடும்ப தலைவன் இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணத்தில் நடத்த பார்த்தா ஃபெயிலியர். கர்த்தர்கிட்ட அடி பணிஞ்சு அவர் சித்தத்தில் தான் நாம் நடத்த பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஏசப்பா கூட அவருக்கு அடாத வேலை இந்த பூமியில செய்யல. தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, ஏசப்பா ராஜா தான், ஆனா எப்ப ராஜா? பூமியில வாழும் முதல்ல, இன்றைக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன பண்றான்? ஜனங்களை ஏவி விட்டு அவரை ராஜாவாக்குங்க, போங்கன்றான். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? தந்திரத்தை உணர்ந்து, இப்போ நான் ராஜா இல்லை, இப்போ நான் ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ்கேப் ஆயிட்டார். நான் ராஜாவாக மாட்டேன்பா அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டார். தனக்குரிய பிதா அனுமதித்ததை மாத்திரம்தான் பூமியில் செய்தார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஒருத்தன் கேட்குறான், அப்பா சொத்து பிரச்சனை ஆகுது, வாங்க எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்றான். ஏசப்பா சொல்ல, டேய், சொத்து பிரச்சனையாக இருந்தால் கவர்னர்கிட்ட போ, பிலாத்துக்கிட்ட போ, நியாயாதிபதிகளுக்கு இருக்க அங்ககிட்ட போ, கோர்ட்டுக்கு போ. அந்த காலத்தில் எல்லாமே இருந்துச்சு. சனகரிப்பு சங்கம், யூத சங்கத்துக்கிட்ட போ, பிரித்து கொடுப்பாங்கப்பா. ஏன் என்கிட்ட வர? அது என் டியூட்டி இல்லை. அவர் சொல்கிறார், ஆண்டவர் தனக்கு அடாத வேலையை இந்த பூமியில் செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? தேவ ஜனமே, நம்ம கூட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம தெளிவாக இருக்கணும். அதனால தான் எப்பவுமே ஜெபித்து வேத அறிவை பெற்றுக்கொள்ளணும். நிறைய வேத நாலேஜை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது நம்ம தெளிவாக அறிஞ்சு நம்ம வாழ்க்கை வெற்றியாக போகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால் நான் 2 பேரை சொல்லியிருக்கிறேன். ஒன்று யோசியா, கர்த்தர் அனுமதிக்காததை இவரே போய் செஞ்சு, நல்ல ராஜா தான், அவன் பரலோகத்தில் தான் இளைப்பதான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய மரணம் கர்த்தர் அனுமதிக்காத வழியில் போய் முடிஞ்சுது. அதை நம்ம பார்த்துக்கணும். கர்த்தர் அப்போ முடிக்கணும்னு அவருக்கு திட்டமே இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ வச்சிருப்பார். இவரே போய் என்ன பண்ணிட்டார்? மாட்டிக்கினார். மோசஸும் கூட கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? இவரே, நான் ராஜா விட்டு புள்ள இறங்கி வந்துட்டேன், இப்போ நான் எபிரியர்கள் கேங்க்கு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றார். கடவுள் பார்த்தாரே, உன் மாம்சத்தெல்லாம் தூயின் போய் குப்பையில் போட்டு போ அப்படின்னு என்ன பண்ணிட்டார்? 40 வருஷம் மீதியானில் தூக்கி போட்டு அங்கே அவரை போட்டு வாட்டி ஈட்டி என்ன பண்ணுறாரு? 80 வருஷத்தில் அவரை பணிவோடு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எனவே நல்ல வேத சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க.
கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் தான் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு மிஞ்சி நம்ம வீட்டிலையோ நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் சரி நம்ம வாழ்க்கையில் சித்தி பெற முடியாது. தேவச்சரமே, எல்லார் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Thank you Holy Spirit. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தில் நம்ம போகணும். பிரைஸ். நம்மளே ஒரு திட்டத்தில் நம்ம போகக்கூடாது. பிரைஸ். கர்த்தர் நமக்கு அனுமதிக்காத எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாது. அதாவது நாளில் கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். அது யோசியா ராஜாவாகவே இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணாத வழியில் போனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பரிதாபமான முடிவு வந்துச்சு. கர்த்தர் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டார். பிரைஸ் எல்லாம் எப்போவுமே கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே பொறுமையாக இருக்கணும். ரொம்ப அவசரப்படக்கூடாது. பிரைஸ் எல்லாம் அவசரம் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கொள்வது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம். பிரைஸ் எல்லாம் நம்முடைய பராக்கிரமம், நம்ம பலன் இதெல்லாம் முன்னிறுத்தவே கூடாது. மோசஸையே கர்த்தர் என்ன பண்ணார்? தூக்கி 40 வருஷம் போட்டு பண்படுத்தி தான் அவர் கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ரொம்ப கர்த்தருடைய நடத்துதல் தேவ திட்டத்திலே போக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம்மை நடத்தணும். Thank you Holy Spirit. பிரைஸ் தி லார்ட். நமக்கு அடாத எந்த ஒரு காரியத்தில் நம்ம தலையிட்டு கொள்ளவே கூடாது. தயவுசெய்து யாரை பற்றியும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறத நிறுத்திடுங்க. அது நமக்கு அடாத ஒரு வேலை. யாருடைய விஷயத்தில் தலையிடுகிறதோ அவர்களை பற்றி பேசுகிறதோ அதெல்லாம் கூடவே கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார் நம்ம வாழ்க்கையில். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you Holy Spirit. Praise the Lord. மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றலாம் ஒரு வழியில் நம்ம போகக்கூடாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை உதவி செய்ய மாட்டார். Thank you Holy Spirit. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Father. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. கர்த்தருடைய உபதேசத்துக்கு விரோதமாக நம்ம பேசி நம்ம நடந்துட்டு எனக்கு போராட்டம் வருது, கர்த்தர் என்னை கைவிடுகிறாருன்னெலாம் நம்ம சொல்லக்கூடாது. சத்தியத்தை நம்ம கை கொள்ளணும். சத்தியத்தையே நம்ம கை கொண்டு நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவருடைய திட்டத்தின்படி நடத்தினுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்மளே தன்னிச்சையாக ஓடனா ஃபெயிலியர். கர்த்தருடைய சப்போர்ட் கிடைக்காது. அதுதான் நாளில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வழியில் ஜெபித்து பொறுமையாக கர்த்தருக்கு அடங்கி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போனோன்னா நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்காமல் அழகாக கர்த்தர் நம்மளை நடத்தி சொல்லுவார். ஹல்லேலூயா. AMM Church Official.